ஆன்மீக மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா, இப்போ கூடிய சீக்கிரம் வரப்போகுது மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி. எல்லாருக்குமே இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சினாலேயும் சந்தோஷங்களும் இருக்குது, பயமும் இருக்கும். அது மாதிரி இந்த சனி பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 2023 ஜனவரி 17ஆம் தேதி மகரத்தில் கும்பத்துக்கு வந்தார். அவிட்ட 3ஆம் பாதத்தில் கும்பத்தில் இப்போ ஜனவரி 23 17ஆம் தேதியிலிருந்து இப்போ 2025 மார்ச் 28 வரைக்கும் கும்பத்தில் இருந்தார். இன்னும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். மார்ச் 29ஆம் தேதி மீனத்தில் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு போகிறார். அப்புறம் அந்த சனி பயிற்சி மீனத்துக்கு போகும்போது எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்கும்? சனி இப்போ நல்லவரா கெட்டவரா, பயமா? சனியனால எல்லாரும் பயப்படுவாங்க. 7.5 சனியானா பயப்படுவாங்க, அஷ்டம சனியான பயப்படுவாங்க, கண்ட சனி கண்டக சனி எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. இதில் நல்ல சனி இருக்குது, கெட்ட சனி இருக்குது. சில பேருக்கு 7.5 சனி சங்கடங்களையும் கொடுத்துருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய கொடீஸ்வரம் ஆனவங்க பூரா 3/4 பேர் 7.5 சனியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் 7.5 சனியில் நல்ல சனி இருக்குது, நல்ல 7.5 சனி இருக்குது, கெட்ட 7.5 சனியும் இருக்குது. இப்போ இந்த 7.5 சனி யார் யாருக்கு நல்லா இருக்கும், யார் யாருக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்தும்ங்கிறத அதை பற்றி விலாவாரியாக நம்ம பார்க்கலாம். ஏழரை சனி. இப்போ இந்த 7.5 சனி மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி பேசும். இப்போ மேசராசியில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 3 நட்சத்திரம் இருக்குது. இப்போ இதுவரைக்கும் எந்த தொடர்பு இல்லாமல் இருந்த மேசராசிக்கு இப்போ தான் 7.5 வருது. இது இப்போ தான் ஆரம்ப 7.5. இந்த 7.5 ஆரம்ப 7.5 2.5 வருஷமும், பிறகு ஜென்ம 7.5 2.5 வருஷமும், பாத 7.5 2.5 வருஷமும், மொத்தம் 7.5 வருஷம் இருக்கும். அப்புறம் இந்த மேசராசிக்கு இப்போ வர்ற 7.5 நல்லா இருக்குமா நல்லா இல்லையா? பொதுவாக 7.5ன்னா கொஞ்சம் சங்கடங்கள் இருக்குங்கிறது எல்லாருடைய பொதுவான கருத்துக்கள். இதில் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த நடு வயது உள்ளவர்களுடைய தகப்பனாருக்கு உடல் ரீதியாக சில தொந்தரவுகளை கொடுக்கும். அதே மாதிரி இடம் மாற்றங்கள் கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப நாள் விற்காம இருந்த இடங்கள் அது விற்று கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். கடன் பட்டவர்கள் கடன்ல இருந்து மீள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கடன் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது எதை வச்சு சொல்றேன்னா, சில ஜாதகத்தினுடைய திசை அமைப்புகள் வச்சு சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ நல்ல திசை நடந்தா பெருசா பாதிக்காது, கொஞ்சம் நமக்கு பாவ திசையில் இருந்தால் பாதிக்கும். இருந்தாலும் மேசராசி அன்பர்கள் மெயினான பிரச்சனை என்னன்னா, உடலை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உடலை பார்த்துக்கோங்க. நடு வயதில் உள்ள இளைஞர்களாக இருந்தால் அவருடைய தகப்பனாருடைய உடலை பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த மேசராசி அன்பர்கள் 7.5 சனி வந்தோன்னா ரொம்ப கஷ்டப்படும் நினைக்க வேணாம். இடமாற்றங்கள் உண்டு, முன்னேற்றங்களும் உண்டு. அதனால் பெரிய பயம் என்பது மேசராசிக்கு இல்லை. என்னை பொறுத்தளவில் ஒரு 50லிருந்து 52% வரைக்கும் மேசராசிக்கு கொடுக்கலாம் நன்மைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷிவராசி நண்பர்கள். ரிஷிவராசியில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அடுத்து ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிடம் 2 பாதம் இருக்குது. அப்புறம் இந்த ரிஷிவராசிக்காரங்களுக்கு இந்த சனி எப்படி இருக்கும்? பொதுவாக அந்த சனி எப்படின்னா, ரிஷிவத்துக்கு பொதுவாக ஒரு நட்பு கிரகம். இப்போ ரிஷிவத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வரார். அப்புறம் இருக்கிறதுல இந்த சனி பயிற்சி சூப்பர் சனி பயிற்சி யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ரிஷிவத்துக்கு தான். ஏன்னா ரிஷிவத்துக்கு உண்மையிலே நட்பு கிரகமும் சனி. அதே சனி லாபம்ங்கிற 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. பொதுவாக இந்த ராகுவோ சனியோ 3, 6, 11 இருந்தால் யோகம்னு சொல்லுவாங்க. இவர் கரெக்டாக 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. இப்போ 11ஆம் இடத்துக்கு வரும்போது அதிக லாபம் பெற போகிற ஒரே ராசி ரிஷிவராசி தான். அதனால ரிஷிவராசி அன்பர்கள் இந்த சனி பயிற்சியை நல்லா பட்டாசு வெடிச்சு கொண்டாடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே. அடுத்து மிதுன ராசி நண்பர்களுக்கு. இப்போ மிதுன ராசிக்கு இந்த சனி எப்படி இருப்பாரு? சனி எப்படி இருப்பாருன்னா, இருக்கிறத விட நல்லா இருப்பார். சூப்பரா இல்லாட்டாலும் இருக்கிறத விட நல்லா இருப்பார். இது வரைக்கும் எங்க இருந்தாரு? 9ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். 10ஆம் இடங்கிறது ஜலம் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வர்றாரு. அப்புறம் மிதுன ராசிக்கு தொழில் ஸ்தானம். அப்புறம் வெளிநாடு போக முடியாதவங்களுக்கு வெளிநாடு போகிறது, வெளிநாடுகளில் போய் கல்வி கற்காதவர்கள் கல்வி கற்கிறது, அதே மாதிரி இந்த இடம் வாங்கி தனி வீடு தனி குடித்தனம் போகிறவங்க இதில் போகிறது, இதெல்லாம் இவங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், புனர்வசு நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்குது. 3 நட்சத்திரத்துக்கு பெரிய பாதகங்கள் கிடையாது. இருக்கிறத விட இதுக்கு முன்னாடி இருந்த அந்த 2.25 வருஷத்தை விட வரப்போகிற 2.5 வருஷம் ஓரளவு நல்லா இருக்கும்.
அதனால தொழிலை ஸ்டடி பண்றதுக்கான நேரம் மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்துருச்சு. அப்பனா யாரோ ஒண்ணு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தொழில் இல்லாம இருப்பீங்க. நடத்த முடியாம அந்த தொழில உங்ககிட்ட குடுத்துட்டு போயிருவாங்க. அப்புறம் என்னாச்சு? நம்ம தன்னால கையில பழம் விழுந்த மாரி. நம்ம தொழில ஆரம்பிக்காம, யாரோ நடத்திக்கிட்டு இருந்த தொழில் நம்மகிட்ட கிடைக்கும். அது சூப்பரா இருக்கும். அப்புறம் அந்த 2, 2 1/2 வருஷ காலம் படிப்படியா கூட்டிட்டே போவீங்க. ரிஷப ராசிக்கு வந்த மாரி இவருக்கு 11ஆம் இடத்துக்கு வரும்போது, சூப்பரா 2 1/2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த தொழில் சூப்பரா இருக்கும். அதனால மிதுன ராசிக்காரங்களுக்கு மோசம் இல்ல, நல்லா இருக்கு. அடுத்து கடகராசி அன்பர்களுக்கு. கடகராசி அன்பர்களுக்கு தான் ரொம்ப சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா, இந்த 2023 ஜனவரியிலிருந்து இந்த வர்ற 2025 மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் கடகராசிக்காரங்க மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது. நீங்க 100க்கு 99.4% கடகராசிக்காரங்கள எடுத்துக்கோங்க. இந்த 2 1/4 வருஷம் நல்லா இருக்கான்னு கேட்டா, யாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்க முடியாது. ஆயில்ய நட்சத்திரம், பூச நட்சத்திரம், புனர்வசு நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரங்க புனர்வசு 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த 4 நட்சத்திரக்காரங்களும் இந்த 2 1/2 வருஷ காலம் கடன்படார். அத சொன்னா கடன் கட்டுறதுக்கு கடன் வாங்குவாங்களாம். கடன் படுறதே கஷ்டம். அந்த கடன கட்டுறதுக்கு கடன் படுவாங்களாம். அப்படி பட வச்ச திசை தான் நாள் தான் இந்த 2 1/2 வருஷம் கடகராசிக்காரங்களுக்கு. 2023 2025 வரைக்கும். அந்த கடகராசிக்காரங்களுக்கு கடவுள் புண்ணியத்துல அந்த சனி அந்த இடத்துல இருந்து சிம்மத்துக்கு போறார். ஏன்னா, பொதுவா இந்த 7 சனியோ, அஷ்டமத்து சனியோ, கண்டக சனிகளோ இதெல்லாம் என்னன்னா கடகத்துக்கும், சிம்மத்துக்கும் கொஞ்சம் அதிகமா பாதிக்கும். இப்ப இந்த கடகத்துக்கு அவ்வளோ பாதிச்சது. நானும் இங்க ஒரு அஸ்ட்ராலஜர் தான். இங்க ஏகப்பட்ட ஜாதகங்கள் பார்க்குறேன். டெய்லி 50 பேர் வர்றாங்க. அதுல எப்படியும் 2 ஜாதகம், 3 ஜாதகம் கடகராசிக்காரங்க வருவாங்க. வர்றவங்க யாராவது நல்லா இருக்கன்னு சொல்றது கிடையாது. அவ்வளோ கஷ்டம். குடும்ப ரீதியாக, மன ரீதியாக, உடல் ரீதியாக, பொருளாதாரத்தில அதால பாதாளத்துக்கு போயி, லவ் ஃபெயிலியர் ஆனது, குடும்பத்தில பிரிவினைகள் உண்டாக்குனது எல்லாமே பண்ணி குடுத்தது இந்த கடகராசி. அந்த கடகராசி அன்பர்களுக்கு பெரிய தூக்கு தண்டனையிலருந்து விலக்கு விட்டு குடுத்த மாரி, இந்த மார்ச் 29ஆம் தேதி கடகராசிக்கு அஷ்டம சனி முடியுது. அப்பன்னா முடிஞ்சா எப்படி இருக்கும்னா, சூப்பரா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கடகராசி நண்பர்கள் அஷ்டம சனி மார்ச் 29ஓட முடியுது. இனிமே நீங்க நல்லா இருப்பீங்க. வாகனம் சம்மந்தப்பட்டது, அயல்நாடு போறது, அதேமாரி பூமி வாங்குறது, வீடு கட்டுறது இந்த தடைகள் எல்லாம் நீங்கி சுபிட்சம் பெறுவீர்கள். இதுதான் கடகராசி நண்பர்களுக்கு சந்தோஷத்தை சொல்கின்றேன். அடுத்து சிம்ம ராசி அன்பர்களுக்கு. இப்ப என்ன ஆச்சு? கடகத்த விட்டாச்சு. இப்ப சிம்மத்துக்கு வந்திருக்காரு. அஷ்டமத்து சனி. பொதுவா அஷ்டம சனியில கொஞ்சம் கவனங்கள் தேவை. இந்த கட்ட ரீதியா பார்க்கும்போது, மேசத்திலிருந்து பார்க்கும்போது 5வது ராசி. சிம்மம் 5வது ராசி. இந்த சிம்மத்துக்கு வரும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும்னால், கல்வி ஸ்தானத்தில் குறைபாடுகள் உண்டாகும். இப்ப சிம்மராசி குழந்தைகள் படிப்புல ஞாபக மறதிகள் உண்டாகும். அதே மாரி உயர்கல்வி படிக்கிறதுக்கான இவங்க ஒண்ணு நெனைச்சிருப்பாங்க, நடக்கிறது வேற ஒண்ணு நடக்கும். ஆனா மெயின் இந்த கல்வி சம்மந்தப்பட்டதுல கொஞ்சம் பாதிப்புகள் வரும். அதே மாரி இந்த தலைவலிகள் வர்றது, கண்ணாடி போடுறது, அதே மாரி கண் பார்வைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சிம்ம ராசிக்கு வரும். அப்ப இந்த சிம்ம ராசிக்கு கல்வியும், உடல் ரீதியான்னு கூட சொல்ல முடியாது. இந்த தலையில உள்ள பிரச்சனைகள், அது கண்ணு, தலைவலி, மூக்கு வலி, காது வலி இதெல்லாம் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால இதை மட்டும் நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. உடம்புக்கு இதெல்லாம் வராம, தலைக்கு, காதுக்கு, கண்ணுக்கு இதெல்லாம் எதுவுமே வராம இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. கல்விய ஞாபக மறதி இருக்கும். அதிகமா படிப்பாங்க. சின்ன சின்ன எக்ஸாம்லாம் நல்ல மார்க் எழுதுவாங்க. ஃபைனல் எக்ஸாம் போம்போது மார்க் குறைஞ்சிரும். அதனால என்ன சொல்றான், கிரகங்கள் உறங்கும் நேரம் எதுவென்று சொல்லன்னா, பிரம்ம முகூர்த்தம் என்றான். அப்ப 4 டூ 6 இந்த 4 டூ 6 படிச்சீங்கன்னா, நீங்க பகல் பூரா 10 மணி நேரம் படிக்கிறது சரிதான். காலையில 5 டூ 6 இல்ல 4 டூ 6 1 மணி நேரம் படிச்சா போதும். அப்படியே மனசுல தங்கும். அப்பனா இதை மட்டும் நீங்க சரி செய்து கொண்டால், இந்த அஷ்டம சனி பெரிய பாதிப்புகள் இருக்காது. அதே மாரி இந்த சு சி சிம்மராசியில உள்ளவங்கலாம் கூடிய மட்டும் கடைசி சனி நம்ம சனீஸ்வரன் கோயில் எங்க இருக்குதோ, சிவன் கோயில்ல உள்ள சனீஸ்வரனா இருந்தாலும் சரி, இல்ல கிரகங்களுக்கு நடுவுல இருக்கிற சனீஸ்வரனா இருந்தாலும் சரி, நீங்க நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. ரொம்ப விசேஷமா இருக்கும். இதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. காகத்துக்கு தயிர் சாதத்துல எள்ள போட்டு, காகத்துக்கு தானம் குடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு பரிகாரம். மற்றபடி சிம்மராசிக்காரர்கள் பெரிய பயம் வேண்டாம். இருந்தாலும் கவனம் தேவை. உடலும், கல்வியும், மனதும் கவனம் தேவை. இப்போ அடுத்து கன்னி ராசி. இந்த சனி பெயர்ச்சி கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும்? நடந்து முடிஞ்சது எப்படி இருந்தது? இப்ப எப்படி இருக்கும்? இப்ப இதுக்கு முன்னாடி இருந்தது கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்தது.
6ஆம் இடத்துல இருக்கும்போது கன்னிராசிக்கு பெரிய லாபமும் இல்ல, நட்டமும் இல்ல. பெரிய பாதிப்பும் இல்ல, சூப்பரும் கிடையாது. இப்போ எங்க வர்றாருன்னா, கரெக்ட்டா 7ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த 7ஆம் இடத்துக்கு கன்னிராசிக்கு வரும்போது, நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்கும்னா, தனியாக தொழில் செய்தவர்கள் கூட்டு தொழில் செய்வார்கள். தொழிலே இல்லாமல் இருப்பவர்கள் கூட்டு தொழில் செய்வார்கள். அதே மாரி மனைவியுடைய ஆரோக்கியங்கள் கொஞ்சம் பாதிக்கக்கூடும். அத மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில இந்த கூட்டு தொழில் நல்லா இருக்குமானா, ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாரி இந்த இரும்பு சம்மந்தப்பட்டது, ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது, அதே மாரி இந்த வாட்டர் கேன் போடுறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாரி என்ன மாரி அஸ்ட்ராலஜி சொல்றவங்களுக்கு இந்த கன்னிராசி ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த வருஷம். அதே மாரி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, புதனுக்கும், சனிக்கும் ஒரு நட்பு உண்டு. அதனால இந்த சனி எங்க இருந்தாலும் இந்த கன்னிராசிய பெருசா பாதிக்காது. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். 7ஆம் இடம்ங்கிறது சமசப்தாதிபதி. கூட்டு சம்மந்தப்பட்ட தொழில், நண்பர்கள், மனைவி இதெல்லாம் அந்த 7ஆம் இடத்துக்கு தான் வரும். அப்புறம் இந்த இடங்கள்ல வந்து சில தொந்தரவுகள் இருக்கலாம். இருந்தாலும் கூட இப்போ மனைவிக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன தொந்தரவுகள் குடுக்கும். ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் வந்து கொஞ்சம் பிரிவார்கள். இல்லாத நம்ம புதிய நண்பர்கள் இதுல உள்ள வருவாங்க. புதிய நண்பர் யாருன்னா, கூட்டு தொழில் செய்றதுக்காக புதிய நண்பர்கள் வருவார்கள். ஆல்ரெடி இருக்கிற நண்பர்கள் கொஞ்சம் பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்கள் முன்கூட்டியே அதை நீங்க அவங்களுடைய குணநலங்களை அறிஞ்சு கொண்டு ஒதுங்கிக்கோங்க. இல்லன்னா நிதானிச்சுக்கோங்க. இதுதான் கன்னிராசி அன்பர்களுக்கு சொல்ல வேண்டியது. மற்றபடி கன்னிராசி அன்பர்களுக்கு பெரிய பாதிப்பில்லை. நன்றாக இருக்கும். அடுத்து துலாம் ராசி அன்பர்களுக்கு. துலா ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும்? இப்ப துலா ராசிக்கு எங்க வர்றாரு? 6ஆம் இடத்துக்கு வர்றார். பொதுவா சனிக்கு ஒரு அமைப்பு உண்டு. 3, 6, 11ல் இருந்தால் சனி நல்லவர் தான். அது கோச்சாரமாக இருந்தாலும் சரி, பிறப்பின் ஜாதகமாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துக்கு சனி வரும்போது பெருசா பாதிக்காது. இப்ப துலா ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வராரு. இப்ப துலா ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு இன்னொரு ஒரு ஒரு வேற்றுமைகள் உண்டு. ஏன்னா அது குருவுடைய வீடு, இது சுக்கிரனுடைய வீடு. தேவகுரு, அசுரகுரு அம்பாங்க. அப்படி அந்த இடத்துக்கு போது சனி நல்லவராக இருப்பார். அந்த இடம் கொஞ்சம் கட்டாட்டமா இருக்கும். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் நல்ல நண்பர்களா இருப்பாங்க. அவங்க கூட எங்கேயாவது போனோம்னா அங்க சிக்கல் வரும். அவங்க நம்மகிட்ட வந்தா நல்லாருக்கும். நம்ம அவங்களுக்கு பின்னாடி போனா மாட்டிக்கிடுவீங்க. அதனால இனி இந்த இந்த துளாராசி நண்பர்கள் வந்து ஏதாவது பண்ணணுமனால், இல்ல யார் கூடயாவது கூட்டு சேரணுமனால், இல்ல ஏதாவது எது பண்ணணும்னா உங்க இடத்துக்கு வச்சு பண்ணுங்க. அவங்க இடத்துக்கு போம்போது உங்களுக்கு ஒண்ணு சிக்கல்கள் வரும். 1. அடுத்து என்ன செய்றாங்க? 6ஆம் இடம் சத்ரு, ருணம், ரோகம், பிணி, பீடைகள் இதெல்லாம் வருமான்னா, கண்டிப்பா வராது. இருக்கிற பிரச்சனைகள் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இருக்கிறவங்களுக்கு. இந்த சனிப்பெயர்ச்சி முடியறதுக்குள்ள இந்த சனிப்பெயர்ச்சி வந்து இந்த சனி 2 1/2 வருஷ காலம் முடியறதுக்குள்ள, இந்த வயிறில் உள்ள பிரச்சனைகள ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது, குடல் இறக்கம், பித்தப்பை பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு சரி செய்யக்கூடிய நேரம் தான் இந்த சனிப்பெயர்ச்சி. அப்புறம் ரொம்ப பேர் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருப்பாங்க. பித்தப்பையில கல் இருக்கம்பாங்க, இல்ல குடல் இறக்கம் இருக்கம்பாங்க, இல்ல அல்சர் இருக்கம்பாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் போகணும்னு நெனைப்பாங்க, போ முடியாது. இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி செய்றதுக்கான நேரம் தான் இந்த சனி பெயர்ச்சி. விருச்சிக ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? விருச்சிகத்துக்கு எங்க வர்றாருன்னா சனி 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. இப்ப 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு வரும்போது, இந்த விருச்சிகம் பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய வீடு. குரு வீட்டுக்கு சனி போறார். இந்த வீடுகள் 2 நட்பு வீடுகள். இங்கருந்து பார்த்தா 9, இங்கருந்து பார்த்தா 5. எப்படின்னா, மீனத்திலிருந்து பார்த்தா 9ஆம் வீடு விருச்சிகம். விருச்சிகத்திலிருந்து மீனத்த பார்த்தா 5ஆம் வீடு. இது நட்பு வீடுகள். வீடுகள் நன்றாக இருக்கு. கிரகங்களுடைய தன்மைகள் பார்த்தீங்கன்னா, பொதுவாவே சொல்லுவாங்க, இந்த செவ்வாயும், சனியும் சேர்ந்த இடமும், பார்க்கும் இடமும் நாசம்பாங்க. இந்த 2 கிரகங்கள் சேரக்கூடாது. சேர்ந்து ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கிரகங்கள் சேர்ந்து எந்த கட்டத்தில இருக்கோ, அந்த கட்டத்த காலி பண்ணிரும். அப்புறம் இப்ப செவ்வாய்க்கும், இந்த சனிக்கு இங்க எப்படி இருக்கும்? அப்புறம் குரு வீட்ல இருக்கிறனால ஒரு பிளஸ்ஸு. சனி 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால, இதே சொன்ன சிம்மத்துக்கு சொன்ன மாரி தான். கல்விகள்ல பிரச்சனை வரும். அப்புறம் உயர்கல்வி படிக்கிறத பிரச்சனை வரும். வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனை வரும். அதே மாரி தாய் மாமனுக்கும் இவர்களுக்குள்ள உறவுகள் குறையும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வரும். இதெல்லாம் இந்த விருச்சிகத்துக்கு குடுக்கும். அப்புறம் இதெல்லாம் மீறி தான் நீங்க விருச்சிகக்காரங்களுக்கு செயல்படணும். மத்தபடி நீங்க தொழிலோ, மத்த விஷயங்களோ, பொருளாதாரமோ பெரிய பாதிப்புகள் இருக்காது. தடைபடுமன்னு இருக்கு. இப்ப கல்விக்கு உயர்கல்வி படிக்கணும். ஒரு ரூ. 2,00,000 வேணும். தாரேன் தாரேம்பாங்க. கரெக்ட்டா நாளைக்கு ஃபீஸ் கட்டும்போது கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இல்ல அடுத்த வாரம் தரேன்பாங்க. அன்னைக்கு நீங்க ஓடிட்டு அலையணும். உங்க பணம் தான், உங்களுக்கு வர வேண்டிய பணம் தான், வரும்பாங்க வராது. அப்படி இத மாதிரி சிக்கல்கள் சின்ன சின்ன சிக்கல் விருச்சிக ராசிக்கு வரும். மத்தபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. அ இத பற்றி கவலைப்பட வேண்டாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் நன்றாக இருக்கும். இந்த சனி பெயர்ச்சி வந்து தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்?
இந்த தனுசுல என்னன்னா மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இதுல உத்திராடம் மட்டும் ஒரு பாதம் இருக்கு. மத்தது பூரா முழு பாதங்கள் இங்க இருக்குது. இப்போ 3ஆம் இடத்துல உள்ள சனி வந்து 4ஆம் இடத்துக்கு போறார். குரு வீட்டுக்கு போறார். இப்ப இவர் தனுசு யாரு? இவரும் குரு. அங்கேயும் குரு. இப்ப 4ஆம் இடத்துக்கு போம்போது வீடு, வாகனம், நிலம், பூமிகள் கண்டிப்பாக வாங்குவீர்கள். கட்ட முடியாம இருப்பீங்க ரொம்ப நாளா. கண்டிப்பா குடுக்காம இருப்பாங்க இடம். பூர்வீகத்துல குடுக்காம இருப்பாங்க. அண்ணன் தம்பி குடுக்காம இருப்பாங்க. இல்லன்னா ஒரு இடத்துல அட்வான்ஸ் போட்டிருப்பீங்க. அது முடியாம இருக்கும். இந்த இடங்கள்லாம் முடியும். வீடும் கட்டுவீங்க. அதனால பாதிப்புகள் இல்ல. இதுல என்ன வரும்னா, கல்யாணம் முடிச்சவங்களா இருந்தா, கண்டிப்பாக உங்களுடைய மனைவிக்கும், உங்களுடைய தாயாருக்கும் சில சங்கடங்கள் வரும். அது எல்லா வீட்ல வர்றது தான் மாமியாருக்கு, மருமகளுக்கு. இருந்தாலும் நட்பா இருக்கிற அந்த மாமியார், மருமகளுக்கு கூட சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் இந்த தனுசு ராசிக்கு. மற்றபடி இந்த தனுசு ராசியை வச்சு பார்க்கும்போது, சனிக்கு வீடு கொடுத்த குருவும் இவர்தான், ராசியும் குரு தான். அதனால இவங்கள் பயப்பட வேண்டாம். இவங்களுக்கு என்ன ஒரு பிளஸ் நடக்கும்னா, எதிர்பாராத சில முன்னேற்றங்கள் வரும். அது ரொம்ப நாளா வராம இருக்கிற பூமிகள் வரும். இல்லன்னா சும்மா வாங்கி போட்டிருப்பாங்க. அது விலையே இல்லாம இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல ரோடு வரும். இல்லன்னா பெரிய ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் வரும். பெரிய கட்டடங்கள் வரும். இப்படி திடீர்னு உங்களுக்கு யோகத்தை குடுக்கும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதனால தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி சந்தோஷம் என்று சொல்லி முடிக்கிறேன். அடுத்து வந்து மகர ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? இப்ப சனி யாரு? மகரத்துக்கு அதிபதி. அப்புறம் இந்த இதே சனி எங்க இருக்கிறாருன்னா, 2ஆம் இடத்துல கும்பத்துல இருந்தாரு. இப்போ 3ஆம் இடத்துக்கு மீனத்துக்கு வந்துட்டார். அப்புறம் இந்த மகர ராசிக்கு சனி எப்படி இருப்பாரு? அப்புறம் சனிக்கும் மகரத்துக்கும் அந்த மகரத்துக்கும் மீனத்துக்கும் நட்பு உண்டானா பெரிய பாதிப்புகள் இல்ல. இங்க என்ன பிரச்சனைகள் வருமா, இளைய சகோதரர்கள் இருக்காங்கல்ல, இவருடைய மகர ராசிக்காரங்களுடைய இளைய சகோதரர்கள். அவர்கள் நாடு விட்டு நாடு போறது, தேசம் விட்டு தேசம் போறது ஏற்பாடு பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்க கடன் வாங்கி சப்போர்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி சகோதரிகள் இருந்தா, அவங்களுக்கு திருமணத்துக்காக கடன் வாங்கி சப்போர்ட் பண்ணுவீங்க. இப்ப நல்ல காரியத்திற்காக கடன் வாங்கக்கூடிய நேரம் தான் இந்த மகர ராசிக்கு. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, இத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருந்த 7.5 மொத்தத்துல முடியுது. அப்ப 7.5 முடிஞ்சா எப்படி இருக்கும்? இப்ப 7.5 இதுல என்ன உங்களுக்கு பிளஸ்ன்னா, 7.5 முடிஞ்ச உடனே ஒரு நல்லது பண்ணுவாராமாங்க. அப்புறம் இந்த 7.5 முடிஞ்ச உடனே என்ன நடப்போகுது? தம்பிய வெளிநாட்டுக்கு அனுப்பலாம், இல்ல தம்பிக்கு கல்யாணம் பண்ணலாம், இல்ல தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணலாம், சொத்துக்கள் வாங்கலாம். அதே மாதிரி தைரியம் வரும். அப்புறம் இதுவரைக்கும் உங்களுக்கு தொழில் வந்து தொட்டுக்கோ, தொடச்சிக்கோ இருக்கும். ஒரு பெர்மனன்ட் ஆகாம இருக்கும். டெம்பரவரியா இருக்கும். இப்ப அப்படி கிடையாது. 3ஆம் இடம் தைரியஸ்தானம். உடல் உள்ள பிரச்சனைகளும் சரியாயிரும். தொழிலும் சரியாயிரும். அப்புறம் உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். சனி 3ஆம் இடத்துல சொந்த வீ சொ ச ர மகரத்துக்கு சொந்த வீட்டுக்கு அதிபதி தான் சனி. அவரே 3ஆம் இடத்துல தைரியத்துல உட்கார்ந்துட்டனா, சொல்லுவோம்ல, என் அப்பா பக்கத்துல இருக்காரு. எனக்கு ஏன் என்னங்க கவலை? அங்கிற மாரி சனியே போய் 3ஆம் இடத்துல தைரிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால, இந்த சனி பெயர்ச்சி மகரத்துக்கு முழு தைரியம் குடுத்து, உங்க வாழ்க்கையில செட்டில் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு இன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஐயோ! இன்னும் சம்பாரிக்கலையே, வீடு கட்டலையே, அது பண்ணலையே, தங்கச்சி கல்யாணம் முடிக்கலையே, தம்பி கல்யாணம் முடிக்கலையே, இதெல்லாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த 2 1/2 வருஷத்துல எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிரும். அதனால் மகர ராசி நண்பர்களுக்கு வீட்டிலே சுபகாரியங்கள் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். அடுத்து கும்பராசி. ஏன்னா, நம்ம கடகராசி எப்படி பேசுனோமோ, அதே மாதிரி தான் கும்பராசிக்கு பேச வேண்டியிருக்கு. ஏன்னா கும்பத்துக்கு வந்து ஜென்மச்சனின்னு நடந்தது. இப்ப இந்த ஜென்மச்சனி எங்க பிரச்சனை ஆச்சுன்னா, யாராருக்கெல்லாம் செவ்வாய் திசை நடந்ததோ, சூரிய திசை நடந்ததோ, சந்திர திசை நடந்ததோ, இவங்களுக்கெல்லாம் அதிக பாதிப்ப குடுத்தது இந்த 7.5 ஜென்மச்சனி. எப்ப 2023 ஜனவரியிலிருந்து 2025 மார்ச் 29 வரைக்கும் இந்த செவ்வாய் திசை, சூரிய திசை, சந்திர திசை யாராருக்கு நடந்ததோ, அவங்களுக்கெல்லாம் பாடா படுத்திருச்சு. அப்புறம் ஜென்மம்ங்கிறது வீட்ட விட்டு, நாட்ட விட்டு ஓடுறான்னா. ஓடுனவங்க ரொம்ப பேர். நான் சொன்ன திசைக்காரங்கலாம் ஓடிட்டான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4, 5 நண்பர்கள் இருக்கிறாங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்கள, அவங்களே பார்த்தீங்கன்னா, ஊர் விட்டு ஊரு காணாம வந்துட்டான். கடன் வாங்கி, அவன இருக்கிற இடம் தெரியாம, புருஷன், பொண்டாட்டி, பிள்ளையெல்லாம் ப ப பண்டு பாத்திரத்த எடுத்துட்டு ஒளிய ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளோ கஷ்டத்த குடுத்த கும்பராசி. சில பேருக்கு நல்லது பண்ணிச்சு. நான் சொல்றது மத்த திசைகளை பொறுத்து. இந்த திசையில் நடந்தவங்களுக்கு 100% அவ்வளவு கஷ்டத்த குடுத்தது. அவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு. இந்த சனி பெயர்ச்சி கும்பத்திற்கு, அதாவது தலைக்கு வந்தது தலப்பானோட போச்சுங்கிற மாரி, இனிமே தலைக்கு இல்ல. தலப்பான்ல தான் பிரச்சனை இருக்க ஒழிய தலையில இல்ல. அப்பன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சின்ன சின்ன தடங்கல்கள் வரும், நிறைவேறும். இதுக்கு முன்னாடி எல்லாமே நிறைவேறல. எல்லாமே தடங்கல். இப்ப அந்த தடங்கல்ல இருந்து வெளிய வந்துரலாம். அதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு. அதனால கும்பராசிக்காரங்கள் ஓரளவு 50, 60% சந்தோஷமா இருங்க. நல்லா இருக்கும். அடுத்து
மீன ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? இப்ப எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மீனம் தான். ஏன்னா, இங்க எங்க இருக்கிறாரு? கும்பத்திலருந்து மீனத்துக்கு தான் வராரு. ஜென்ம சனிக்கு வரார். அப்பன்னா மீன ராசிக்காரங்களுக்கு பூரா ஜென்ம சனி. குரு பலம் பெற்றிருந்தால் இந்த சனி பெருசா பாதிக்காது. இல்லன்னா கண்டிப்பா பாதிக்கும். ஏன்னா, நம்ம கட்டத்திலே 12ஆம் கட்டம் மீனராசி. அந்த இடத்துக்கு சனி வர்றாரு. சனி வரும்போது அங்க யார் யார் இருக்காங்கன்னா, உத்திராட்டாதி நட்சத்திரம் இருக்காது. புரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. ரேவதி நட்சத்திரம் இருக்கு. இதுல ரேவதிக்கும் உத்திரட்டாதி கூட பெரிய பாதிப்புகள் இருக்காது. இந்த புரட்டாதி 4ஆம் பாதம் கொஞ்ச நாள் மட்டும் தான். இப்போ சனி பெயர்ச்சி ஆனா 2 மாசம், 3 மாசம் பார்த்தீங்கன்னா, அந்த மீனராசிக்காரங்களுக்கு ஒரு கடுமையான கஷ்டத்தை குடுக்கும். மத்தபடி உத்திரட்டாதி, ரேவதி போம்போது கொஞ்சம் கஷ்டத்தை குறைக்குமா ஒழிய, மீனராசி புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 2, 3 மாதத்துக்கு கவனமாக இருக்கவும். எதுல கவனமா இருக்கணும்? மெயின் வாகனத்துல கவனமா இருங்க. குடுக்கல் வாங்கல்ல கவனமா இருங்க. உங்களுடைய குருமார்கள், அதாவது ஆசிரியர்கள்கிட்ட கவனமா இருங்க. அதே மாரி உங்களுடைய வீட்டில் உள்ள பெரியோர்கள்கிட்ட கவனமா இருங்க. இல்லன்னா என்னன்னா கெட்ட பெயர்கள் வரும். அப்ப இதுவரைக்கும் நீங்க நல்லவன் அந்த புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியை சேர்ந்த நண்பர்கள்லாம் இதுவரைக்கும் நல்லவன், ரொம்ப நல்லவன்யா அன்னு பேர் எடுத்தவங்க கெட்ட பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல கவனமா இருந்துக்கோங்க. உத்திரட்டாதி நட்சத்திரமும், ரேவதி நட்சத்திரமும் கொஞ்சம் தொழில் கொஞ்சம் ஸ்லோவாகும். இருந்தாலும் திரும்பி ஏறிக்கலாம். தப்பில்ல. பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனால் மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் 2, 3 மாதங்கள் ரொம்ப கவனமா இருக்குங்கிறதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.